ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 மினிட்ஸில் ஒரு சட்னி பார்க்கலாமா? ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது மெயினாக கோதுமை தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோவில் கோதுமை தோசை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த சட்னியை 2 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். காலைல இட்லி தோசை செய்யும்போது டக்குன்னு இந்த மாதிரி எப்போயாவது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டெய்லி கூட சாப்பிட தோணும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி தேங்காய் கட் பண்ணியோ துருவியோ இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் 3 எடுத்தேன், ஆனால் 2 தான் போட்டிருக்கேன், சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்கணும். பார்த்திங்கன்னா இந்த கொரகொரன்னு அரைச்சாச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் இது கூட கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு தக்காளி இது கூட நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தாளிக்க கூட தேவையில்ல, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த 2 மினிட்ஸ் சட்னி அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் திக்காக சாப்பிட்றதுனா கூட தண்ணி ஆட் பண்ணாமல் சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே விரும்பும். என் பையன்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவான். எல்லாருமே எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க இது நல்லா விரும்பி. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான இந்த 2 மினிட்ஸ் அப்படியே இன்ஸ்டண்ட்டான சட்னி வந்து தயாராகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், கோதுமை தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க கோதுமை தோசை என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அல்லது ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 4 பேருக்கு அளவாக இந்த கோதுமை தோசை நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 2 கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துங்க. நல்லா நிறையா சேர்த்துக்கலாம். 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுலேயே அந்த பழுத்த மிளகாய் இருக்கும் பாருங்கள், அதை கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சும் அதே மாதிரி தான் நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஜீரணம், அது இல்லாமல் உடம்புக்கு நல்லது, சேர்த்துருக்குறேன். அப்புறம் பெரிய வெங்காயம், நல்லா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துங்க. ஏன்னா இந்த தோசைக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். உப்பு அரை டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது முதல்ல வந்து ஒரு 3 கப் தண்ணியை போட்டு கரைச்சிக்கலாம். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கணக்கு. ஃபஸ்ட்டு 3 கப் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அப்புறம் பத்தலினா சேர்த்துக்கலாம். ஒரு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஈஸியாக கரைச்சிக்கலாம், இல்லை கை வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். மாவு அளந்து அதே கப்பில் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தில் அளந்தாலும் அதை அளவு பாத்திரமாக வச்சுக்கோங்க. 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி, அந்த மாதிரி கணக்கு வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது நல்லா கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட அடிப்பாகத்தை கட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, ஒரு ட்ராப் ஆயில் விட்டு. அதுக்கப்புறம் இந்த கோதுமை தோசை ஊற்றுங்க. இந்த கோதுமை தோசை நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. அதுவும் சிக்கன் குழம்பு வச்சு இந்த கோதுமை தோசை வச்சு சாப்பிட்டோம்னா சப்பாத்தியை விட இந்த கோதுமை தோசை நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் இந்த சட்னி, இந்த தோசை எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சட்னி எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.